தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவை போக்குவரத்து துறை பிஆர்டிசி மூலம் புதிய மின் பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. மேலும் மின் பேருந்துகளுக்கு மின் சார்ஜ் செய்யும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலையில் புதிய பிஆர்டிசி சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு புதியதாக வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து 1,53,00,000 செலவில் 11 கிலோவாட் மின் கேபிள் அமைக்கும் பணி மற்றும் மின் கேபிள் மூலம் கோவிந்த சாலை, குபேர் நகர், கண்டக்டர் தோட்டம், அரசு குடியிருப்பு பகுதி, பாரதிபுரம் மெயின் ரோடு, அந்தோனியார் கோவில் தெரு, அரசு குடியிருப்பு பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் இணைப்புகளை வலுப்படுத்தும் வகையில் புதிய கேபிள்கள் அமைய இருப்பதால் கேபிள் அமைக்கும் பணிகள் நடைபெறுவதை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி மின் கேபிள் அமைக்கும் பணிகளை பார்வையிட்டார். மேலும் பணிகளை விரைந்து முடித்து பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு கேட்டுக்கொண்டார். ஆய்வின் போது மின்துறை செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ, மின்துறை உதவி பொறியாளர் முத்தானந்தம், மின்துறை இளநிலை செயற்பொறியாளர் சுரேஷ் மற்றும் மின்துறை அதிகாரிகள், அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள், அரசு ஊழியர் பிரிவு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியிலிருந்து தினசரி குறைந்தது 1 கோடி ரூபாய்க்கு மேல் போலி மதுபானம் தயாரிக்கப்படுகின்றது. ஒரு நாளைக்கு 1 கோடி என்றால் மாதத்திற்கு 30 கோடி, ஆண்டுக்கு சுமார் 400 கோடி ரூபாய் அளவிற்கு புதுச்சேரியிலிருந்து போலியாக மதுபானம் தயாரித்து கடத்தப்படுகின்றது. அமலாக்கத்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 7 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 4 நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அரசுக்கு மருத்துவ இடம் கொடுக்காமல் உள்ளனர். மீதமுள்ள 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 650 இடங்களில் 50% இடங்களான 325 இடங்கள் அரசுக்கு வழங்க வேண்டும். ஆனால் இதுவரை ஆட்சியில் உள்ளவர்கள் அதை பெறாமல் புதுச்சேரி மாணவர்களை வஞ்சித்து வருகின்றனர். தேசிய மருத்துவ கவுன்சிலின் ஆணைப்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை கட்டாயம் அரசுக்கு வழங்குவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். புதுச்சேரியில் ஆளும் கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலும் தற்போதைய ஆட்சியிலும் 50% இடங்களை பெறாமல் 36% இடங்களை பெறுவது தவறான ஒன்றாகும். துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அரசுக்கு கொடுக்க வேண்டிய 50% மருத்துவ இடங்களை தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாநில அந்தஸ்து சம்பந்தமாக சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சில முயற்சிகளை எடுத்து வருகிறார். அது பாராட்டுக்குரிய ஒன்று. ஆனால் மத்தியில் எந்த தேசிய கட்சிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் புதுச்சேரி மாநிலத்திற்கு தொடர்ந்து மாநில அந்தஸ்து வழங்காமல் துரோகத்தை இழைத்து வருகிறது. ஆனால் மத்தியில் எந்த தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் புதுச்சேரி மாநிலத்திற்கு தொடர்ந்து மாநில அந்தஸ்து வழங்காமல் துரோகத்தை இழைத்து வருகிறது. மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்தும் புதுச்சேரியில் அதே நேரத்தில் காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்த போதும் மாநில அந்தஸ்து கொடுக்கப்படாமல் இருந்தது. தற்போது மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்துள்ள நிலையில் பாஜக கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் நடந்து வரும் நிலையில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது என மத்திய பாஜக அரசு தெளிவாக கூறியுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் முதலமைச்சர்கள் நாராயணசாமி, வைத்திலிங்கம் ஆகியவர்கள் மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கும் விண்ணப்பத்திற்கு கையெழுத்து போட்டுள்ளனர். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது மாநில அந்தஸ்து பெற்று தராதவர்கள் தற்போது மாநில அந்தஸ்திற்காக கையெழுத்து போடுவது மக்களை ஏமாற்றும் செயலாகும். மாநில அந்தஸ்து பெறுவது என்பது அதிமுக கொள்கையாகும். மாநில அந்தஸ்துக்காக புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து எடப்பாடியார் காலம் வரை பந்த் போராட்டம் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களை அதிமுக முன்னெடுத்து நடத்தியுள்ளது. மாநில அந்தஸ்து பெறுவது மாநில வளர்ச்சிக்கான தீர்வாகும் என கூறினார். தற்போது தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் ஒரு ஆண்டுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவில் ஊழல் முறைகேடு நடைபெற்று வருவதாக
அமலாக்கத்துறையினுடைய விசாரணையில் தினசரி தெரிய வருகிறது. புதுச்சேரியில் இருந்து போலி மதுபானம் தயாரிக்கப்பட்டு டாஸ்மாக் கடையுடைய லேபிள் ஆலோ மார்க் அதை ஒட்டி தயாரிக்கப்பட்டு அதே டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யப்படுகின்ற அந்த சூழ்நிலை குறித்து அமலாக்கத்துறை இதில் நேரடியாக விசாரணை நடத்துகிறது. இதில் விசாரணை நடத்தினால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல முக்கிய புள்ளிகள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வரும். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. மாநில மருத்துவர் அணி தலைவர் மருத்துவர் பதூர் தலைமையில் நடைபெற்ற முகாமில் கிருஷ்ணபாரதி முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், இளைஞர் அணி முன்னாள் தேசிய செயலாளர் லட்சுமிகாந்தன், வழக்கறிஞர் பிரிவு அணி செயலாளர் மருதுபாண்டியன், இளைஞர் அணி மாநில தலைவர் அனந்தபாபு, மகளிர் அணி மாநில தலைவி நிஷா மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் பொதுமக்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய சுகாதார திட்ட அலுவலகம் அறிவுறுத்தலின்படி காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் 31ஆம் தேதி அன்று அனுசரிக்கப்படும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு கருப்பொருளான புகையிலையின் கவர்ச்சியான முகமூடியை வெளிப்படுத்துதல், புகையிலை மற்றும் நிக்கோட்டின் பொருட்கள் மீதான புகையிலை நிறுவனங்களின் கவர்ச்சியான முகமூடியை அமல்படுத்துதல் என்பதை கருத்தில் கொண்டு புகையிலை பழக்கம் மீட்பு மையம் தொடங்கப்பட்டது. மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை 2 வாரம் புகையிலை எதிர்ப்பு விழாவாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சிக்கு பொது சுகாதார அலுவலக துணை இயக்குனர் சமுனிஷா பேகம் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து அவர் பேசுகையில் புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சிக்கு தேசிய வாய் சுகாதார திட்ட அதிகாரி கவிப்பிரியா, மாநில காசநோய் தடுப்பு திட்ட அதிகாரி வெங்கடேஷ், மாநில புகையிலை கட்டுப்பாடு திட்ட ஆலோசகர் சூரியகுமார், பல் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் ரித்து, மருத்துவ அதிகாரிகள் பிரதீப்குமார், சூரிய கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர்கள், சுகாதார ஆய்வாளர், மருந்தாளுநர், கண் பரிசோதகர், சுகாதார உதவி ஆய்வாளர்கள், கிராமப்புற செவிலியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஷா ஊழியர்கள் செய்திருந்தனர். இறுதியாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானுக்கு பதிலடியாக வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி முடித்த நமது பாரத தேசத்தின் முப்படை வீரர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு ஜாதி மதம் இனம் பேதமின்றி நெல்லித்தோப்பு தொகுதி நடைபெற்ற தேசிய கொடியேந்தி தேச ஒற்றுமை பேரணியில் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் தலைமையில் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் முன்னிலையில் புதுவை மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி 35ஆம் ஆண்டு நினைவு நாள் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் வழுதாவூர் சாலையில் முத்திரையர்பாளையம் பேருந்து நிலையத்தில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது. தொகுதி பொறுப்பாளர் ராஜகுமார் தலைமையிலும் வட்டார காங்கிரஸ் தலைவர் சோமசுந்தரம் ஒருங்கிணைப்பிலும் தொகுதியின் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி கோபால், ரங்கநாதன், சுரேஷ்குமார், ராமமூர்த்தி, சங்கர், சதீஷ், ரவிக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர். காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு ஸ்ரீ பைரவருக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பல வகை பழங்கள், வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகம் செய்து பைரவரை வண்ண மலர்களால் அலங்கரித்து சிறப்பு அலங்காரம் செய்து சகசர நாம அர்ச்சனை செய்து எஜமான சங்கல்பத்துடன் அலங்கார தீபம், கும்ப தீபம் காண்பித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதம், அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பைரவரின் அருளை பெற்றனர்.
विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो भैरवः प्रचोदयात्. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் வில்லியனூர் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்பியின் அளவில் 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தெற்கு மற்றும் மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார், சிறப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் முருகையன், பூக்கடை ரமேஷ், புதுச்சேரி கல்வித்துறை இயக்குநரகம் இணை இயக்குநர் ராமச்சந்திரன், முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன், பள்ளி கல்வித்துறை வட்டம் 4 பள்ளி துணை ஆய்வாளர் திருவரசன், வட்டம் 5 பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் மற்றும் பல்வேறு இயக்கத்தின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தி பாராட்டுக்களை தெரிவித்தனர். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் தலைவர் ஆறுமுகம் வரவேற்று சிறப்புரையாற்றினார். இதில் வில்லியனூர் விவேகானந்தா பள்ளி, கண்ணகி பள்ளி, கணுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளி, மாக்லேட் அரசு உதவி பெறும் பெண்கள் பள்ளி, கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளி, அருமாத்துபுரம் கல்யாண சுந்தரனார் அரசு உயர்நிலைப் பள்ளி, கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளி, பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளி, தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு பள்ளி, சேதராப்பட்டு, உருவியாறு, மங்கலம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பள்ளிகள் மற்றும் 100% தேர்ச்சி வழங்கிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளி, கோடம்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளி, பிள்ளையார்குப்பம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. பயங்கரவாதிகள் பஹல்காம் தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் போர் நடத்தியது. இந்திய ராணுவத்தின் வெற்றியை பாராட்டும் வகையில் புதுவை லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா சார்பில் தேசிய கொடியை ஏந்தி ஊர்வலம் நடத்தப்பட்டது. லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள்பேட் முருகன் கோவிலில் இருந்து தொடங்கிய ஊர்வலத்தை புதுவை மாநில பாரதிய ஜனதா தலைவர் செல்வகணபதி தொடங்கி வைத்தார். ஊர்வலத்தில் லாஸ்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதாவினர், பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். கொடி ஊர்வலம் லாஸ்பேட்டை மெயின் ரோடு, காலேஜ் ரோடு வழியாக அசோக் நகரை சென்றடைந்தது. இதில் தொகுதி பாரதிய ஜனதா தலைவர் பன்னீர்செல்வம், தொகுதி பொறுப்பாளர் அசோகன், ஓபிசி அணி நிர்வாகி நடராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளை சார்பில் 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களை நியமிப்பதோடு ஊழியர் தரப்பு முன்வைத்துள்ள பரிந்துரை கொண்டு வெளியிட வேண்டும். புதுச்சேரி ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்தப்படும் சிஜிஎஸ் திட்டத்தை விருப்பமுள்ள ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்தவும், மற்றவர்களுக்கு FMA-வை தொடர்ந்து வழங்க மத்திய அரசு ஒப்புதலை பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பிரேமதாசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினம் நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராஜீவ்காந்தியின் 34வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான அனந்தராமன் தலைமையில் மணவெளி தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தி அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான முதலமைச்சர் கோப்பைக்கான கபடி போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள்விளையாட்டு அரங்கில் நடந்தது. இதில் 20க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்ட போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா லாஸ்பேட்டையில் உள்ள சமுதாய கல்லூரியில் நடந்தது. கல்லூரி முதல்வர் லலிதா ராமகிருஷ்ணன் வரவேற்று பேசினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினர். இதில் பெண்கள் பிரிவில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி அணியும், ஆண்கள் பிரிவில் புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி அணியும் சாம்பியன் பட்டம் பெற்றது. தொடர்ந்து கல்லூரியில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோல் 2025-26 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கும் முறை தொடங்கி வைக்கப்பட்டது.
புதுச்சேரி காமராஜர் ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் வாசவி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 4வது ஆண்டு ஃபாஸ்ட் 5 சாம்பியன்ஷிப் நெட் பால் விளையாட்டுப் போட்டி முத்தியால்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சீனியர் பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி பிரதிநிதி ராஜ்குமார் கலந்து கொண்டு தேசிய அளவிலான போட்டியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் ராஜகுமாருக்கு சங்கத்தின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி அமைச்சர் நெட்பால் சங்க தலைவர் பாத்திபராஜன், செயலாளர் அனிதா, தேசிய அமைப்பின் பார்வையாளர் பாரதி, துணை சேர்மன்கள் சிவகுமார், அமுதவாணன், இணை செயலாளர்கள் நாராயணன், சிவபாலன், பொருளாளர் சத்யராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திராவிடர் கழக இளைஞரணி மாணவரணி சார்பில் தமிழ்நாட்டில் இருமொழி திட்டத்தை அளித்து இந்தியை திணிக்கும் மத்திய அரசை கண்டித்தும், புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வினை கேள்விக்குறியாக மாற்றிய புதுச்சேரி அரசு மற்றும் மத்திய அரசை கண்டித்தும் புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி இளைஞரணி தலைவர் சித்தார்த் தலைமையில் நடைபெற்றது. திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அன்பரசன், செயலாளர் ராசா, துணைத் தலைவர் குப்புசாமி, பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவழகன், பழனி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், செயலாளர் சிவராசன், தொழிலாளர் அணி செயலாளர் குமார், நகராட்சி தலைவர் ஆறுமுகம், ஆதிநாராயணன், முத்துவேல், தீனா, ஆனந்தி, தீனா, முனைவர் சிவ இளங்கோ, பாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கழக காப்பாளர் ராசு, தொழிலாளர் அணி தலைவர் இளங்கோவன் ஆகியோர் ஆர்ப்பாட்டம் முழக்கமிட்டனர். மாவட்ட மாவட்ட செயலாளர் சபீர் முகமது நன்றி கூறினார். வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான பெரம்பை கிராமத்தில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவில் 3ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவையொட்டி 19ஆம் தேதி ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இரவு விநாயகர், முருகன், ஐயனாரப்பன், பூரணி பொருட்களை சுவாமிகளின் வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு சாகையூற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். தொடர்ந்து மாலை நடைபெற்ற செடல் திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியும் சுவாமி வீதி உலாவும் நடத்தப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக 3ஆம் ஆண்டு தேர் திருவிழாவை விமர்சையாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேர் திருவிழாவினை உற்சாகமாக வரவேற்கும் விதமாக தாரை தப்பட்டை அடித்து வான வேடிக்கை முழங்க பொதுமக்கள் ஆடி பாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பெரம்பை இளைஞர்கள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை பெரம்பை கிராம மக்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் துணை முதல்வர் சீதா தலைமையில் தொடங்கிய நிகழ்ச்சியில் துணை முதல்வர் தலைமை உரையாற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். முன்னதாக பள்ளியின் சார்பில் துணை முதல்வர் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசை வழங்கினார். பள்ளியின் தலைமை ஆசிரியைகள் சுபாங்கி மற்றும் தமிழ்கொடி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். பட்டதாரி ஆசிரியை விஜயா வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சிகளை கணித ஆசிரியை அமுதா தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், மாணவர்களின் பெற்றோர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். வானூர் தமிழக பகுதியான பெரம்பை ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பார்சாகை வார்த்தல் மற்றும் செடல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு சந்தன அபிஷேகத்தினை தொடர்ந்து நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பார்சாகை ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனையடுத்து ஆலயத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் மாலையில் செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. இதில் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். இரவு பன்ருட்டி குமாரபுரம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் நாடக ஆசிரியர்களின் தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.